அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையில நாம பேசிக் குரான் நம்மளுடைய பாடத்திட்டத்தை முடிச்சிட்டு அடுத்த ஸ்டெப்பான பேசிக் தஜ்வீதுக்கு நாம இப்ப வந்திருக்கோம். பேசிக் குரானை நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்? எழுத்துக்கள், அதனுடைய உச்சரிப்பு, ஹரக்கத்துகள், அது எல்லாத்தையும் பயன்படுத்தி எப்படி நாம எழுத்து கூட்டி ஓதணும் அப்படிங்கறது வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படிதானே? இப்ப நம்மளுக்கு ஓத தெரியும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன? எப்படி ஓதணும்? அதுக்குன்னு சில அடிப்படை விஷயங்கள் இருக்குது இல்லையா? அதை தெரிஞ்சுக்கத்தான் நாம இங்க வந்திருக்கோம். அதுக்கு தான் நமக்கு அடிப்படை தஜ்வீது வேணும். இப்ப நம்ம பாடத்துக்குள்ளார போவோம் இன்ஷா அல்லாஹ். தஜ்வீதுனா என்ன? அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்குவோம். தஜ்வீதுனா சிறப்பாக ஓதுறது அப்படின்னு பொருள். இதை இன்னமும் கூட அழகுபடுத்துறது, மேன்மைப்படுத்துறது. இப்ப இங்கிலீஷ்ல வந்து பெட்டர்மெண்ட், பியூட்டிஃபை, இம்ப்ரூவ்மெண்ட் இப்படிலாம் சொல்லுவாங்க. தஜ்வீத் அப்படிங்கிற விஷயத்த நம்ம குரான்ல தான் அப்ளை பண்ணி ஓத போறோம். அப்படித்தானே? அப்படின்னா ஒவ்வொரு எழுத்துக்கும் பிறப்பிடம்னு ஒண்ணு இருக்கு. அதாவது இந்த இடத்திலேருந்து தான் அந்த எழுத்தை நாம உச்சரிக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த பிறப்பிடம். அதே போல அதனுடைய உரிமை, ஹக்குன்னு சொல்லுவாங்க. ஹக்குனாக்கா உண்மை மட்டும் இல்ல, உரிமையும் கூட. அதாவது இந்த எழுத்துக்களை இப்படிதான் சொல்லணும், மாத்தி நம்ம சொல்லக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த எழுத்துக்கு உண்டான உரிமை. இதை பயன்படுத்தி ஓதுறது தான் தஜ்வீத் அப்படிங்கிறது. இப்ப நம்ம குரானை ஓதுறது, அதாவது தஜ்வீதோட குரான் ஓதுறது அப்படிங்கிறத இன்னும் தெளிவா சொல்லணும்னாக்கா, எங்க நம்ம எழுத்தை நீட்டணுமோ அந்த இடத்துல மட்டும்தான் நீட்டணும். எந்த எழுத்தோட எந்த எழுத்தை ஒண்ணு சேர்த்து ஓதணுமோ அதை செய்யறது. அந்த எழுத்துக்கு உண்டான அந்த தனித்துவம், இந்த எழுத்தே இப்படிப்பட்டதுதான் அப்படின்னு அதுக்கு உண்டான இந்த ஹக்குன்னு பார்த்தோம் இல்லையா, அதுதான் அந்த தனித்துவத்தை கொடுக்கிறது. அதே போல குரான் ஓதும் போது இடைநிறுத்துங்கள்னாக்கா எங்க எங்க நம்ம நிறுத்தணுமோ அங்க மட்டும்தான் நிறுத்த முடியும். எல்லா இடத்தையும் நம்மளால நிறுத்தவும் முடியாது. எங்க அதே போல தொடங்கணுமோ அதே போல அந்த இடத்துல மட்டும்தான் தொடங்க முடியும். இதை எல்லாத்தையும் நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நமக்கு தேவையானது அடிப்படை தஜ்வீத். அல்ஹம்துலில்லாஹ். சரி, இப்ப இந்த தஜ்வீத் எனக்கு தெரியாது, இது இல்லாம நான் தெரிஞ்சுக்காமே குரான் ஓதுனா என்ன ஆகும்? இப்படியெல்லாம் ஒரு கேள்வி கண்டிப்பா நம்ம கிட்ட வரும். அப்படித்தானே? ஏன்னா நம்மளோட டிசைன் அப்படி, இப்படிதான் டிசைன் நம்மளுக்கு கொஸ்டின் வரும். பொதுவா மித்த மொழியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா, இப்ப நம்ம தமிழோ இங்கிலீஷோ நம்ம பேசுறதுக்காக மட்டும்தான் அதை பயன்படுத்துறோம். அப்படித்தானே? அது ஊருக்கு ஊரு, நாட்டுக்கு நாடு, தெரு தெரு கூட வித்தியாசப்படும். அதுல ஒண்ணு பெருசா அர்த்த மாற்றம் வந்துட போறது கிடையாது. அப்படியே இருந்தாலும் கூட பிரச்சனையே இல்லை, நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஆனா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தஜ்வீதுங்கிறத நம்ம எதுல அப்ளை பண்றோம்னாக்கா குர்ஆன் ஓதுறதுல. அல் குர்ஆன் கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய பேச்சு. இந்த விஷயத்துல போய் நம்ம சரியா செய்யக்கூடியதை செய்யலண்டா என்ன ஆகும்? இந்த கேள்விக்கு நம்ம எக்ஸாம்பிளோட பதிலா பார்ப்போம். இத பார்த்தா உங்களுக்கு புரியும் இன்ஷா அல்லாஹ். இப்ப எழுத்துக்கள் நம்ம பார்த்திருக்கோம், படிச்சிருக்கோம். அப்படித்தானே? இப்ப இந்த ஹெவி காஃப போட்டு கல்புன் அப்படின்னு நம்ம படிச்சோம்னா இதனுடைய அர்த்தம் ஹார்ட், இதயம், மனசு அப்படிங்கிறது இதுக்கு ஒரு அர்த்தம் கொடுக்கும். இதத்தான் படிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த ஹெவிய காஃபை இப்படி உச்சரிக்காம இப்படி லேசா இந்த கேஃப போட்டு கல்புன் அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்க. இந்த கல்புனோட ஒரிஜினல் மீனிங் என்ன தெரியுமா? டாக், நாயின்னு அர்த்தம். அப்போ அல்லாஹ் வந்து குரான்ல இந்த கல்ப பத்தி, நம்மளுடைய மனசை பத்தி பேசுறான். இப்படி நாம சொல்லாம இப்படி மாத்தி சொல்லிட்டோம்னாக்கா அந்த இடத்துல என்ன நடக்குங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அடுத்து இது எல்லாருக்கும் நமக்கு ரொம்ப தெரிஞ்ச விஷயம். அல்ஹம்து, புகழ் அனைத்தும் அப்படின்னு இதுக்கு பொருள். இந்த ஹாவை இப்படி சொல்லாம நாம இந்த குண்டு ஹாவை போட்டு ரொம்ப சாஃப்டான முறையில இத சொல்லிட்டோம். அல்ஹம்து அப்படின்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அமைதி, மரணம் அப்படின்னு இதுக்கு வந்து அர்த்தம் கொடுக்கும். அப்ப புகழ் அப்படிங்கிறதே நம்ம வந்து அல்லாஹ்வை புகழக்கூடிய இடத்துல தான் அல் குரான்ல இதை நம்ம பாவிச்சு ஓதுவோம். அப்படித்தானே? அப்ப இந்த இடத்துல இது வந்துட்டா அது எவ்வளவு பெரிய ஒரு அர்த்த மாற்றம் ஏற்பட்டுரும். சாதாரண பேச்சுல அர்த்த மாற்றம் வந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை. ஆனா அல்லாஹ்வுடைய இந்த குரான்ல அர்த்த மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. அப்படித்தானே?
இதை வந்து பிழைன்னு மட்டுமே நம்ம மனசுல எடுத்துக்கிட்டா சரி பரவாயில்ல அப்படிதான் விட்டுருவோம். ஆனா மார்க் அறிஞர்கள் என்ன சொல்றாங்க, இது மாதிரி அர்த்த மாற்றம் ஏற்படுத்தினா அது பெரிய ஹராம் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. இதையும் தாண்டி நமக்கு தஜ்வீத் அவ்வளவு முக்கியமானதா, கண்டிப்பா தஜ்வீத் நம்ம கத்துக்கணுமா அப்படின்னு இன்னமும் மனசுக்குள்ளார இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இதுக்கும் ஒரு பதில் நமக்கு இருக்கு. அல்லாவே குர்ஆன்ல சொல்லியிருக்கான், வரத்திலில் குர்ஆன தர்தீலா அப்படின்னு. மேலும் குர்ஆனை தெளிவாக நிறுத்தி நிறுத்தி ஓதுங்கன்னு சொல்லி நமக்கு கட்டளையே இட்டிருக்கான் அல்லாஹ். இந்த தர்தீல் அப்படிங்கிறதுல நிறைய மார்க்க அறிஞர்கள் இப்படி தெளிவாக நிறுத்தி நிறுத்திங்கிற விஷயம் நமக்கு தஜ்வீது தெரிஞ்சிச்சுன்னா மட்டும்தான் நம்மளால இப்படி செய்ய முடியும் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். கண்டிப்பா இந்த தஜ்வீதுங்கிறது எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு நீங்க புரிஞ்சிருப்பீங்க. இப்போ நாம பேசிக் தஜ்வீத், இந்த அடிப்படையான விஷயத்துலதான் நம்ம போறோம். தஜ்வீதுன்னு இப்ப இவ்வளவு சொல்றாங்களே அப்படின்லாம் நீங்க ரொம்ப போட்டு மனச குழப்பிக்க வேணாம், பயப்படவும் வேணாம். நம்ம எதையுமே நிதானமா அழகிய முறையில ஸ்டெப் பை ஸ்டெப்பா கத்துக்கிட்டு போவோம். சரியா? இப்போ நம்ம அடிப்படை தஜ்வீதுல முதல்ல ஒரு பாடத்தை பார்க்க போறோம். அது என்ன தெரியுமா? நமக்கு ரொம்ப அடிப்படையா எப்பவும் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம ஃபர்ஸ்ட் கத்துக்க போறோம். அது என்ன தெரியுமா? அல் இஸ்திஆதத்து. அதாவது இஸ்திஆதா அப்படின்னா பாதுகாப்பு தேடக்கூடியது, பாதுகாப்பு கோருதல் அப்படின்னு அர்த்தம். இது என்னன்னு கேக்குறீங்களா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இப்படி சொல்ல வேண்டியதுதானே, எதுக்கு இப்படியெல்லாம் ஒரு வார்த்தையை சொல்லி எங்களை பயமுறுத்துறீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? உலகத்துல இவ்வளவு மொழி இருக்கும்போது அரபிக்க தேர்ந்தெடுத்து நமக்காக அல்லாஹ் அரபியில பேசி அனுப்பியிருக்கான். அல்லாவுக்காக நாமளும் கொஞ்சம் அரபிக்கு கத்துக்க கூடாதா? கத்துக்குவோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ இந்த இஸ்தியாதா இனிமே நம்ம இப்படிதான் சொல்லணும். நாம இப்ப தஜ்வீத் ஸ்டூடெண்ட் ஆயிட்டோம். அதனால இனிமே அவுதுன்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. இஸ்தியாதா அப்படின்னா இதுதான் நமக்கு புரிஞ்சுக்கணும். அப்போ இப்ப நம்ம குர்ஆன் ஓதும் போது கண்டிப்பா வந்து பாதுகாப்பு தேடக்கூடிய அப்படிங்கிற இந்த விஷயத்த நம்ம செய்யணுமா, இது நம்மளுக்கு தேவையா அப்படிங்கிற ஒரு கண்டிப்பா இந்த சந்தேகம் வரும். அதுக்கும் நம்மளுக்கு அல்லாஹ் விடை கொடுத்திருக்கான் குர்ஆன்லயே. فَإِذَا قَرَأْتَ الْقُرْآنَ فَاسْتَعِذْ بِاللَّهِ مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ. இதுக்கு என்ன அர்த்தம்? فَإِذَا எப்பொழுதெல்லாம் قَرَأْتَ الْقُرْآنَ நீ குர்ஆனை ஓதுகிறாயோ, ஃபஸ்தஇத் பாதுகாப்பு தேடிக்கொள், பில்லாஹி அல்லாஹ்விடம், மினஷ் ஷைத்தான், மின் அப்படின்னா விட்டும், ஃப்ரம் அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம்ல, எதனை விட்டும்? ஷைத்தானை விட்டும். அது எப்படிப்பட்ட ஷைத்தான்? அர் ரஜீம், விரட்டப்பட்ட. விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடிக்கொள், எப்பொழுதெல்லாம் நீ குர்ஆன் ஓதுகிறாயோ அப்பொழுதெல்லாம். இப்போ நமக்கு எவ்வளவு முக்கியமானது இந்த பாதுகாப்பு தேடக்கூடியதுங்கிறது புரிஞ்சிருக்கும். நாம பொதுவாவே சில விஷயம் என்னன்னாக்கா, இப்போ நம்மளை கொண்டு போய் நர்சரியில விட்டுருப்பாங்க சின்ன பிள்ளையில. அப்போ நம்மளுக்கு படிக்க தெரியாது, நிறைய ரைம்ஸ் கத்து கொடுப்பாங்க, அப்படித்தானே? அவங்க சொல்லுவாங்க, நம்மளும் சேர்ந்து அதை பாட்டு பாடுவோம். ஆனா அதை எழுத்தா காமிச்சாங்கன்னு சொன்னாக்கா நம்மளுக்கு படிக்க தெரியாது. கிட்டத்தட்ட இந்த இஸ்தியாதாவும் அப்படிதான். நமக்கு சின்ன பிள்ளையில இருந்தே நம்ம மദ്രஸால உஸ்தாதாலாம் சொல்றதை கேட்டு கேட்டு காதுல வாங்கியே நம்ம மனப்பாடம் பண்ணிட்டோம். இப்ப வரைக்கும் இதுக்குள்ள என்ன எழுத்து இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. சோ அது மாதிரியே ஆயிடுச்சு. சோ இந்த இஸ்தியாதாக்குள்ளார என்ன இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதனுடைய அர்த்தத்தை நம்ம பார்ப்போம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். நான் ஃபர்ஸ்ட் ஃபாஸ்டா இப்படி ஓதிடுறேன். அஊது, நான் பாதுகாப்பு தேடுகிறேன், பி அப்படின்னா கொண்டு, அல்லாஹி அல்லாஹுவை கொண்டு, இல்லைன்னா அல்லாஹுவிடம், மின் விட்டும், ஃப்ரம், அஷ் ஷைத்தான் ஷைத்தானை விட்டும். அந்த ஷைத்தான் எப்படிப்பட்டவன்? அர் ரஜீம், விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டும் அல்லாஹுவிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். இதான் இதனுடைய அர்த்தம். இத நம்ம என்னெல்லாம் இவ்வளவு காலமா பாடா படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். எவ்வளவுலாம் இதுல தவறுகள் ஏற்படுது, எப்படியெல்லாம் நமக்கு இந்த இடத்துல பிழை வருது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அதே போல எப்படி சொல்லணுங்கிறதையும் பார்ப்போம்.
இப்ப நமக்கு இந்த தெரியும் ஹரக்கத்துகளையும் எழுத்துக்களையும் நம்ம படிச்சிருக்கோம் அப்படித்தானே. அப்போ இதை எப்படி சொல்லணும்? இந்த ஹம்சா ஃபத்ஹா அ இத ஆ ஆ இப்படி மேல தூக்கி உயர்த்தி சொல்லக்கூடாது. நம்ம தமிழ்ல சொல்லக்கூடிய அம்மாவுல வரக்கூடிய அந்த ஆனா சவுண்டு மேல ஏறி வரக்கூடாது. அல்ல. இது என்னெல்லாம் சொல்லுவாங்க? அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் இப்படி படிப்பாங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் இப்படி எல்லாம் டிசைனா ஒருத்தவங்களும் சொல்லுவாங்க. அப்போ இதுல இருக்கக்கூடிய எழுத்துக்கள் யாருக்கும் தெரியலன்னு தான் அர்த்தம். இப்ப நம்ம கண்ணால பார்த்து பயிற்சி பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். சேர்ந்தே நீங்களும் பண்ணுங்க. இப்ப இது ஹம்சா ஃபத்ஹா அ. இதை இதோட சேர்க்கும் போது இப்ப வரக்கூடாது. ஐன்னு வருது. ஐனையே மறைச்சிட்டு அவு இல்ல. அதே போல ஹம்சாவோட ஐன் சேரும் போது அப்படின்னு சொல்லி ஹம்சாவையும் ஐனையும் இப்படியே இணைச்சி எழுத்துக்கள் எங்கேருந்து வருதுன்னே தெரியாத அளவுக்கு இப்படி ஆக்கிடக்கூடாது. அப்புறம் இந்த இடத்துல பார்த்தோம்னாக்கா இந்த இந்த வேலுடைய சத்தமே வெளியில கேட்காம ஒண்ணு தேல் ஆக்கிடுவாங்க, இல்லைன்னா அவுது. நம்ம கிட்ட இருக்கிறதே 3 ஹரக்கா தான், ஃபத்ஹா கஸ்ரா தொம்மா. இந்த அப்படிங்கிறது நம்ம கிட்ட இல்லாத ஒரு விஷயம். அப்ப இங்க ஹரக்காவை நாம முழுமைப்படுத்தல அப்படின்னு அர்த்தம். அடுத்து பி, இந்த பெல்ல பே இப்படி மேலேயே இருக்கும். நமக்கு நல்லா தெரியும் கஸ்ராவுடைய நிலையில மட்டும்தான் எழுத்துக்களை உச்சரிக்கும் போது கீழ்த்தாடைய கீழே இறக்கணும். இந்த ஜாவலைனா இப்படி கீழே பி பி இப்படி சொல்லும் போது கிளீனா அந்த எழுத்து வரும். அப்ப பி. அடுத்தது இதோட இதை சேர்க்கும் போது ஷத்தா இருந்தா நம்ம இதை கொண்டு போய் சேர்ப்போம். அப்ப பில்லோ இப்படிலாம் ஏத்தக்கூடாது. இந்த அல்லாஹுங்கிற களிமாவை சொல்றதுக்குன்னு ஒரு வரைமுறை இருக்குது. அதை இன்ஷா அல்லாஹ் நம்ம பின்னால படிப்போம். இப்போ இந்த வார்த்தைய நம்ம எப்படி சொல்றது, எப்படி மொழியிறதுங்கிறத மட்டும் நாம கிளீனா தெரிஞ்சுக்குவோம். ஏன்னா தொழுகையில குரான் ஓதும் போது ஷைத்தானுடைய தீங்கை விட்டும் அப்படின்னு நம்ம டெய்லி நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய விஷயம் இது இல்லையா? அப்ப இதை எப்படி சொல்லணும்? பில்ல இவ்வளவுதான் சொல்லணும், லைட்டாவே தான் சொல்லணும். பில்லா உயர்த்தக்கூடாது, பில்ல இப்படி சாய்க்கவும் கூடாது. அடுத்தது இந்த ஹ, இத பார்த்தோம்னாக்கா இந்த சில்லி ஹாவுடைய சத்தத்தை கொண்டு பில்ல இதை கொண்டு வரக்கூடாது. இது ஹி, இவ்வளவுதான். மீன் இதுல பிரச்சனை வராது பெரும்பாலும். மீன இத இப்ப ஷீன் ஷத்தா இருக்கிறதுனால இது நம்ம கனெக்ட் பண்ணுவோம், அப்படிதானே? அப்ப மீனஷ், இந்த ஷீன்ல பண்ணுறது என்ன அப்படின்னு சொன்னாக்கா வாய குவிச்சு மினஷ் மினஷ் ஷை ஷை இப்படி சொல்லிடுவாங்க. அவ்வளவு தூரத்துல இப்படி பிரஷர் நம்ம அடிக்க கூடாது. வாயுடைய வடிவத்தை நம்ம மாத்தவே கூடாது. ஷீன் ஷ, இந்த யாவோட ஷை ஷை இவ்வளவுதான் வரணும். அடுத்தது இது ஹெவியா சொல்லாம தா இப்படி சொல்லாம த ஷைதான் இப்படி ஆக்கிடுவாங்க. இல்ல அதே போல இல்லக்கா ஷைதான் இப்படி பண்றது. இல்லைன்னாக்கா இத புடிச்சு மேல ஏத்துவாங்க, ஷைத்தான். ஷைத்தான மேல ஏத்தாதீங்க, கீழே இறக்குங்க. ஷை இப்படி கீழே இறக்கணும். அப்ப ஷைத்தா இது மாதிரி வரணும். அடுத்தது இப்போ இங்கே நம்ம கனெக்ட் பண்றோம், ஏன்னா இங்க ஷத்தா இருக்கு. அப்ப இந்த இடத்துல பெரும்பாலும் நிர்ர ஜீம் ர இல்ல. இது ரா, ராவுக்குன்னு சில சட்டங்கள்லாம் நம்ம பின்னால படிப்போம். இப்போ இங்க நம்ம எப்படி மொழியணும்? ராவுக்கு ஃபத்ஹா வச்சிருக்கும் போது இத ரா. ஆனா ரொம்பவும் நிர்ரா இப்படிலாம் வண்டி ஓட்டக்கூடாது. அப்ப ரொம்ப நம்ம அழுத்திட்டோம்னு அர்த்தம். அப்ப நிர்ரா ரா இவ்வளவுதான் சொல்லணும், ர ஆக்கிடக்கூடாது. அடுத்தது இது ஜீம், இத ரஜீம் ஜீம் இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லைட்டாவே சொல்லக்கூடாது. இது நம்ம எப்படி சொல்லணும்? ஜீம் அப்படி. அப்போ இத ஃபுல்லா எப்படி சொல்லணும் அப்படிங்கறத இப்ப பார்ப்போம். இப்ப எப்படி சொல்லக்கூடாதுங்கிறத நம்ம பார்த்துட்டோம், அப்படித்தானே? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இதுதான் இத சொல்லக்கூடிய முறை. இதுக்கும் அடுத்தது நம்ம பார்க்க போறது பஸ்மலா. இதுவும் இதனுடைய பெயர் தான். இப்ப எப்படி இஸ்தியாதா அப்படின்னு சொன்னா அஊது பில்லாஹி நமக்கு தெரிஞ்சிருச்சு. சூரா ஃபாத்திஹா அப்படின்னு நமக்கு அல்ஹம்து சூரான்னு தெரியும், அப்படித்தானே?
அப்படிதான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் அதுக்கு பெயர் இருக்குது. அப்ப பிஸ்மில்லாவுடைய பெயர் தான் பஸ்மலா. இதையும் நாம தெரிஞ்சு வச்சுக்க போறோம். இதுல நாம என்னெல்லாம் பண்றோம், இவ்வளவு நாளா பண்ணிட்டு இருக்கோம், அதை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இப்ப அதே போலதான் கஸ்ராவுடைய நிலையில கீழே இறக்காம பெஸ். அதே போல இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, பிஸ்மி பிஸ்மி இப்படி அசைச்சு சொல்றது. இதுல நம்ம பண்ற தப்பு என்ன தெரியுமா, எதையுமே சொல்லுவாங்கல்ல வலிக்காம செய்யறாங்க. அப்போ வாயில, அதாவது நம்மளுடைய நாக்குல தான் நம்ம உச்சரிப்பு நடக்குது. அப்ப விஷயமே அங்கதான் இருக்கு. கொஞ்சம் முயற்சி பண்ணி தான் எதையும் பயிற்சி பண்ணி நம்ம செய்யணும். அப்ப பிஸ்மி இப்படி அசைக்க கூடாது. சீன சுக்கூன் பெற்று வருதுன்னா அப்ப பிஸ்மி டைம் கொடுத்து நம்ம எடுக்கணும். அதே போல இந்த இடத்துலயும் பிஸ்மில்லா இப்படி தூக்க கூடாது. பிஸ்மில்ல இப்படி சாய்க்கவும் கூடாது. அப்ப பிஸ்மில்லாஹி இந்த இடத்துலயும் அதே போல இதுக்கு முன்னாடி நம்ம இஸ்தியாதால பார்த்தோம்ல அதே மாதிரிதான் தான் வருது. ஏன்னா அல்லாஹுங்கிற இந்த கெளிமால எழுத்து மாற்றமும் உச்சரிப்பு மாற்றமும் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துக்கணும். எழுத்து மாற்றம் வரப்போறது இல்லை. இந்த இடத்துல அதே மாதிரிதான் லைட்டா தான் பிஸ்மில்லாஹி. அதே போல இப்ப ராவோட கனெக்ட் பண்றோம். ஹிர்ரா ஹிர்ர இப்படி ஆக்கிடக்கூடாது. ரஹ்மான் இப்படி ஆக்கிடக்கூடாது. ரஹ்மான் இப்படி ஆக்குவாங்க. சோ அந்த மாதிரி அதனுடைய அந்த ஹக்க கொடுக்காம ரஹ்மான் ரஹீம் இப்படி பண்ணக்கூடாது. இந்த ரெண்டு இடத்துலயுமே சில்லிஹா தான் இருக்குது. அப்ப ரா ரஹ் இது கொடுக்கணும். ரஹ் மேன் இப்படி சாக்க கூடாது. மான் இல்ல, ரஹ்மான். அடுத்தது ரஹ்மேன் இப்படியும் இல்ல. சோ சாய்க்க கூடாது, உயர்த்த கூடாது. இப்ப இந்த நூன் கஸ்ராவை அகெயின் நம்ம ரா ஷத்தாவோட போய் சேர்க்கிறோம். அப்ப இங்கேயும் லைட் ஆக்கி கூடாது. நிற இல்ல, நிர்ரா ரா. இதே போல ஹீம் சொல்லிடாம ஹீம் ரஹீம். இப்போ இதனுடைய அர்த்தம் என்ன? பி அப்படின்னா கொண்டு அப்படின்னு அர்த்தம். இஸ்ம் இப்ப நம்ம சேர்த்து எழுதியிருக்காங்க. இதுல இப்படிதான் எழுதுவாங்க. ஒரு ரெண்டு இஸ்ம் அப்படின்னா பெயர் அப்படின்னு அர்த்தம். பிஸ்மி பெயரை கொண்டு, அல்லாஹி அல்லாஹுடைய பெயரை கொண்டு. இந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? நம்ம பொதுவாகவே தொட்டதுக்கெல்லாம் பஸ்மலா சொல்லுவோம், அப்படித்தானே? எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சாலும், குரான் ஓதும் போதும், தொழுகை ஆரம்பிக்கும் போதும் மட்டும் அல்லாம ஒரு விஷயத்தை செய்யும் போதெல்லாம் பிஸ்மி சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய வழக்கம் நம்ம கிட்ட இருக்கு, அப்படித்தானே? அப்ப பிஸ்மில்லா அல்லாஹ்வுடைய பேரால ஆரம்பிக்கிறேன், தொடங்குறேன். அதாவது அந்த தொடங்குகிறேன் ஆரம்பிக்கிறேன் இங்க இருக்காது. ஆனா அதுதான் இதற்குள்ள இருக்கக்கூடிய அர்த்தம். அப்ப பிஸ்மில்லா அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன். அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? அர் ரஹ்மான் அவன் அளவற்ற அருளாளன். அர் ரஹீம் நிகரற்ற அன்புடையோன். இது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், அப்படித்தானே? அப்ப அல்லாஹ்வுடைய பெயரால ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இப்ப இத சரியான முறையில நாம எப்படி இந்த பஸ்மலாவை சொல்லணும்? பிஸ்மி அல்லாஹ்வோட அடுத்தது கனெக்ட் பண்றோம். பிஸ்மில்லாஹி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இத சாய்க்கவும் கூடாது, உயர்த்தவும் கூடாது. நம்ம சொல்லியிருக்கோம். அழகிய முறையில ஓதுவாங்க. பார்த்தோம்னா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இப்படி சாஞ்சும் போகக்கூடாது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இப்படியும் போகக்கூடாது. அதே போல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அதே போல ஹாவுடைய சத்தமே வெளியில வராது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஈ போட்டுருவாங்க. அந்த என்ன எழுத்து இருக்குன்னே தெரியாது. அப்போ நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம எழுத்து மாற்றினோம்னாக்கா அர்த்த மாற்றம் ஏற்பட்டுரும் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம், அப்படித்தானே? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இப்படிதான் இதை சொல்லணும். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நாம அடிப்படை தஜ்வீத் பாடத்துல தஜ்வீதுனா என்ன, அதே போல அடிப்படையா நமக்கு எப்பவும் தேவைப்படக்கூடிய விஷயமான இஸ்தியாதா அது எவ்வளவு முக்கியமானது, அதனுடைய உச்சரிப்பு அப்படின்னா என்ன அர்த்தம், பஸ்மலா அதனுடைய உச்சரிப்பு அதனுடைய அர்த்தத்தையும் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த செஷன்ல பார்க்கலாம். பாரக்கல்லாஹு ஃபீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.